வணக்கம் மக்களே, வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹோம்மேடில் பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு தான். இது வந்துட்டு பானி தண்ணி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசியல். நான் இதை ஆல்ரெடி முன்னாடியே பண்ணி வச்சுட்டேன். எனக்கு ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கணும்னு ஐடியா இல்லை, அப்புறம் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் இது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். பூரி வந்துட்டு இது ஜஸ்ட்டு பேனில் ஆயில் ஊற்றிட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். நார்மலாக அப்பளம் பொரிக்கிற மாதிரி தான். இது எண்ணெய் சூடாகிட்டு இருந்தது, அப்புறம் நான் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் வந்தது, சின்னதாக தான் வந்தது. ஸோ நானும் என்னடா இது இப்படி இருக்குதுன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் போக போக நல்லா பெருசாக வந்துடுச்சு, நல்லா பஃப்னு. ஓகே, இது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. என்னால் உடைக்க கூட முடியல, என்னால் அந்தளவுக்கு நல்லா இருந்தது. நம்மள வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதை செஞ்சு சாப்பிட்லாம். ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நம்ம வாங்கி சாப்பிட்றத விட நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்ட்ரீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது ஃபீலிங் எல்லாமே. எனக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாவே இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி உங்கள் வீட்டிலையே. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டிலையே செஞ்சு தான் சாப்பிடுவீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு பொரியாக உடைச்சிட்டு அந்த உருளைக்கிழங்கு மசியலை எப்படி பண்ணேன்னா, ஒரு 2 உருளைக்கிழங்கு, ஒரு ஆனியன், அதுக்கப்புறம் மிளகு பொடி, சில்லி பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், உப்பு லைட்டாக. அதுக்கப்புறம் அந்த பானையில் வந்து பார்த்திங்கன்னா புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புளி அது போட்டு தண்ணி அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாமே ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றி வச்சிட்ருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இங்கே ரொம்ப போர் அடிக்கும் எனக்கு. டெய்லி எதனா ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இங்கே யாரும் பேசவும் மாட்டாங்க பக்கத்தில். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். என்ன பண்ணுறது, டைம் பாஸ் பண்ணுறதுக்கு எதனா ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்படியே வரும். பாய்.